Good morning, Ram. Good morning, Shanthini. So, வந்து தினந்தோறும் நம்ம நிறைய இன்வென்டர்ஸ் பத்திலாம் பார்த்துட்டு வரோம். நம்ம இந்தியாவை சேர்ந்த இன்வென்டர்ஸ். இன்னைக்கு வந்து நான் ஒரு டாக்டர் பத்தி நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஓகே. இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா பேஷண்ட்ஸ் கிட்ட மருந்து மாத்திரை எழுதி கொடுக்காம இவர் நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணிருக்காரு. அதாவது நிறைய மெடிக்கல் டிவைசஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா EMR அப்படின்னு சொல்லப்படுற இன்ட்ராவியூ அப்படின்ற அந்த டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் லங் ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ற ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எபிசோட்ல அதை பத்தி பேசணும் ப்ரொடியூசர் அடம் பிடிச்சதுனால சொல்லிட்டு இருக்கேன் இப்போ உங்ககிட்ட. இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க ஆனா பேர் சொல்ல மாட்டீங்க ஷாந்தினி. பேர் சொல்லக்கூடாது ராம். சூரியதெல்லாம் சொல்லணும் ஸ்ட்ரிக்ட்டா ப்ரொடியூசர் சொல்லிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வியூஸ்க்கு குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, இப்போ நீங்கள் டாக்டர்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாபெரும் டாக்டர் யாருன்னு நான் சொல்லிடுறேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சதுர்வேதி. ஓ அப்படியா? ஆமாம். இவர் வந்து கர்நாடகா பெங்களூரை சேர்ந்தவர். இவர் வந்து மார்ச் 27, 1984 வந்து பிறந்திருக்காரு. இவர் யார் பேசிக்காக பார்த்தீங்கன்னா காது, மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெடிக்கல் டிவைசஸ் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டிவைஸ் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் ராம். பட் இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 12/8/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி திரையோதசி. புனர்பூசம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று மாலை 5:19 வரை விருச்சிக ராசிக்கும் பிறகு தனுசு ராசிக்கும் சந்திராஷ்டமம். ராம், நீங்க சொன்ன மாதிரி நம்ம சதுர்வேதி வந்து ஒரு என்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி இவர் வந்து மெடிக்கல் சயின்சஸ் வந்து தும்கர் அப்படின்ற ஊர்ல வந்து சித்தார்த்த மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு அந்த காலேஜ்ல படிச்சாரு. அதுக்கப்புறம் இவரோட பிஜி வந்து ENT ஸ்பெஷலிஸ்டா படிச்சாரு பெங்களூர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் டிவைஸ் இன்னோவேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கான் கலிபோர்னியால, அது போய் படிச்சிருக்காரு. அது படிச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய கோ இன்வென்டர்ஸோட நிறைய விஷயங்கள் இன்வென்ட் பண்ணி கடைசியா இவரே தனியா இன்வென்ட் பண்ற அளவுக்கு இப்போ வந்திருக்காரு. ஸோ சதுர்வேதியோட வளர்ச்சி பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதிலிருந்து ஒரு அழகான பாடலை விளக்கறதுக்காக இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதினுடைய அருமையான தமிழ் பாக்களிலே 25வது பாடல் நினைத்த காரியம் நிறைவேற என்கின்ற தலைப்பிலான பாடலை இந்த அருமையான விடியலிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே நினைத்தவையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த விடியலிலே அனைவரின் சார்பாகவும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். விடியற் காலையிலே நாம் தெளிந்த மனத்தோடு பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை எல்லோருக்கும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. அந்த வகையிலே அதனை பராசக்தி நிறைவேற்றி தரக்கூடிய அருமையான பாடல். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதன் மூவருக்கும் அன்னே உலகிற்கு அபிராமி என்னும் அருமருந்தே, என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே என்ற அருமையான பாடல். அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். அடியாரை பேணுதலும் அவர்களுடைய பேணுகின்ற அந்த தன்மையினாலே பிறப்பு அறுக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான நிலை. இந்த உலகத்திலே எல்லா பிணிகளுக்கும் மருந்து இருக்கிறது. பிறவி பிணிக்கு மருந்து இறைவன்தான் தர வேண்டும். அப்படி பிறவி பிணியை போக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான பாடல் இந்த பாடல்.
அதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அடியார்களை பேணுகிறோம், அடியார்களுக்கு தொண்டு செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய தொண்டு எந்த விதமான தலைக்கணமும் இல்லாத நல்ல தொண்டு இருக்கிறதே, அந்த தொண்டிற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதன் மூவருக்கும் அன்னே நீ யாருக்கெல்லாம் அம்மா என்று கேட்டால் எல்லோருக்கும் நீதான் அம்மா. ஒரு பாடலிலே சொல்லுவார், சிவபெருமானுக்கே நீதான் அம்மா, தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் என்று சொல்லுவார். அப்பொழுது முதன் மூவருக்கும் அன்னை என்று சொன்னால் ஹரிபிரம்மேந்திர சேவிதா என்று சொல்லி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. மகாபைரவ பூஜிதா என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. அப்படி எந்த வகையிலே வழிபாட்டிலே எடுத்துக்கொண்டாலும் கூட மூவருக்கும் தேவிதான் அன்னையாக இருக்கிறாள் என்று சொன்னால் முதன் மூவருக்கும் அன்னையாக இருக்கிறவள் உலகம் அத்தனைக்கும் தாயாக இருக்கிறாள் என்பதுதான் பொருள். அப்படி எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய பராசக்தி இருக்கிறாளே, அவள் யார் என்று கேட்டால் முதன் மூவருக்கும் அன்னே உலகிற்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்று சொல்கிறார். சாதாரணமான மருந்து இல்லை. ஒரு மருந்தை தேடுவது, ஒரு மருந்தை கண்டுபிடிப்பது என்பது சாதாரணமான நிகழ்வு இல்லை. இந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்து? இந்த மருந்தை நாம் உட்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால் பிறவி நோய் நமக்கு தீர்ந்து போய்விடும். அது எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற பராசக்தி இருக்கிறாளே, இந்த பிறவி பிணி இருக்கிறதே, இதை அறுக்கக்கூடிய அருமையான நோயை தீர்த்து வைக்கக்கூடிய மருத்துவச்சியாக இருக்கிறாள். உலகிற்கு அபிராமி என்னும் அருமருந்து. அபிராமி என்று சொன்னாலே மிக்க அழகுடையவள், பேரழகுடையவள் என்று பொருள். அந்த அபிராமி இருக்கிறாளே, அவள் நமக்கு அருமருந்தாக இருக்கிறாள். அவளை என்ன செய்ய வேண்டும்? என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. நமக்கு என்ன பழக்கமாக இருக்கிறது? கோயிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று காலையிலே போகிறோம், இல்லை மாலையிலே போகிறோம். இறை வழிபாட்டிற்கென்று ஒரு நேரம் ஒதுக்குகிறோம். அந்த இறை வழிபாட்டிற்கான நேரத்திலேயும் ஏதாவது ஒரு அவசர வேலை வந்துவிட்டு என்று சொன்னால் அதை சுருக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். காலையிலே தூங்கி எழுவதற்கு நேரமாகிவிட்டது, இல்லை என்று சொன்னால் ஏதாவது வேறு பணிகள் இருக்கிற என்று சொன்னால் வழிபாட்டை மாலை நேரத்துக்கு மாற்றிக்கொள்ளுகிறோம். காலையிலும் மாலையிலும் வழிபாடு என்று சொன்னால் அங்கே போய் உட்கார்ந்த பிறகுதான் நம்முடைய மனம் அமர மறுக்கிறது. நம்முடைய மனம் வேறு ஏதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய இதைவிட முக்கியமான பணி என்று புரியாமல் நினைக்கிறோமே, அதிலே நமக்கு இருக்கிறது. மறவாமல் நின்று ஏற்றுவது என்பது சாதாரணமான நிகழ்வு இல்லை. எப்பொழுது மறவாமல் நின்று ஏற்றுகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு சிக்கல், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு துன்பம், நமக்கு ஒரு தொந்தரவு வந்துவிட்டால் உடனடியாக ஓடி போகிறோம். ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் கோயிலுக்கு போகிறோமா என்பதிலே தான் மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுதும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இந்த மகிழ்ச்சியை நீதான் தந்தாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீ இல்லாமல் எனக்கு இந்த நன்மை நடைபெற்றிருக்காது என்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஆலயத்திற்கு போக வேண்டும். துன்பம் வந்தவுடன் போகிறோம், துன்பம் தீர்ந்து போனவுடன் நாம் என்ன செய்வதில்லை? நன்றி சொல்வதற்கு போவதில்லை. கட்டாயமாக யாராருக்கோ நான் நன்றி செலுத்துகிறோம். சாலையிலே நின்று லிஃப்ட் கேட்கிறோம், ஒரு 10 அடி தூரம் நம்மை கொண்டு போய் ஒருவர் விடுகிறார் என்று சொன்னால் விட்டவுடனே அவருக்கு திரும்ப திரும்ப 100 முறை தேங்க்ஸ் சொல்லுகிறோம். ஆனால் வாழ்க்கை பயணத்திலே நம்மை ஒவ்வொரு இடத்திலும் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பராசக்திக்கு நாம் எத்தனை முறை நன்றி சொல்லி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆனந்தத்தை அள்ளி வழங்கக்கூடியவள் இருக்கிறாளே அம்பிகை, அவளுக்கு நாம் நித்தமாக நன்றி சொல்ல வேண்டும். ஆகையினாலே தான் பெரியவர்கள் அதை கடமை என்று வைத்தார்கள். மிக அழகாக அப்பர் பெருமான் சொல்லுவார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுவார். மாணிக்கவாசகர் சொல்லுவார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு எனக்கு தந்தருள வேண்டும் என்று கேட்கிறார். இடையராத அன்பு என்று சொன்னால் தைலதாரை என்று சொல்லுவார்கள் வடமொழியிலே. எண்ணெயை ஊற்றினால் எப்படி பிசிறில்லாமல் அப்படியே கீழே விழுகிறதோ அதுபோலே சுவாமிக்கு தேனினாலே அபிஷேகம் செய்தால், அம்பாளுக்கு தேனாலே அபிஷேகம் செய்தால் எப்படி அழகாக அந்த தேன் வந்து விழுகிறதோ அதுபோலே இடையராத அன்பு இருக்க வேண்டும். அந்த இடையராத அன்புதான் வழிபாடாக மலர வேண்டும். வழிபாடு என்று சொன்னால் அது கடமை என்பது இல்லை. வழிபாடு என்று சொன்னால் அன்பு செலுத்துதல்.
நாம் எப்படி இல்லத்திலே இருக்கிற இடத்திலே அன்பு செலுத்துகிறோமோ, எப்படி மனைவியிடத்திலே அன்பு செலுத்துகிறோமோ, மக்களிடத்திலே அன்பு செலுத்துகிறோமோ, உற்றார் உறவினிடத்திலே அன்பு செலுத்துகிறோமோ, பெற்றோரிடத்திலே அன்பு செலுத்துகிறோமோ, நண்பர்களிடத்திலே அன்பு செலுத்துகிறோமோ, அதுபோல பராசக்தி இடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். இவர்களெல்லாம் இந்த பிறவியிலே தெரிந்தவர்கள். ஆனால் நமக்கு பிறவிதோறும் அம்பிகையை தான் அன்னையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தெய்வோ மகேஸ்வரகா, பாந்தவகா சிவபக்தாச ஸ்வதேச்சோ புவனத்திரயம் என்று சொல்லுவார் ஆதிசங்கரர். எனக்கு தாய் தான் பராசக்தி, பரமசிவன் தான் தந்தையாக இருக்கிறான். சிவபக்தர்கள் எல்லோரும் என்னுடைய உறவினர்களாக இருக்கிறார்கள். ஒரு பிறவி தாயிடத்திலேயே நாம் மிகப்பெரிய அன்பை செலுத்துகிறோம் என்று சொன்னால், பிறவிதோறும் நமக்கு தாயாக வந்து கொண்டிருக்கிற பராசக்தி இடத்திலே, அபிராமி இடத்திலே நாம் எத்தகைய அன்பை செலுத்த வேண்டும். அந்த சன்னிதானத்திலே போய் நிற்கிற பொழுது, அம்மா நான் வந்திருக்கிறேன், உன் பிள்ளை வந்திருக்கிறேன், உன் மகன் வந்திருக்கிறேன், உன் மகள் வந்திருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாயா, நான் நன்றாக இருக்கிறேன், நீ நன்றாக வைத்திருக்கிறாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், எனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியும், ஆகையினாலே எப்பொழுதும் உன்னிடத்திலே அன்பை மட்டும் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை தா என்று அம்பாள் இடத்துல கேட்க வேண்டும். நாம் வெறும் கோரிக்கைகளாக வைப்பதற்காகவே கோயிலுக்கு போகக்கூடாது, இறைவனோடு பேசுவதற்கு போக வேண்டும். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவார், நீங்களும் நானும் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதுபோல நீங்கள் இறைவனிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லுவார். மழை கடுமையாக பெய்கிறது, கோயிலுக்கு போய் அம்பிகையிடத்திலே கேட்க வேண்டும், ஜாஸ்தியாக குளிர்கிறதா. வடநாட்டிலே பார்த்தால் நீங்கள் இறைவனுக்கு கம்பளியினாலே போர்வை போர்த்தி இருப்பார்கள். கோடை காலத்திலே பராசக்திக்கு நாம் ஒரு நல்ல ஆடை எடுத்து தர வேண்டும் என்று சொன்னால் அது பருத்தியினாலே இருக்க வேண்டும். கோடை காலத்திலே போய் ஒரு மிகப்பெரிய கனமான பட்டுப்புடவை எடுத்து கொண்டு போய் சார்த்த வேண்டும் என்று சொன்னால் இது பராசக்திக்கு வேர்க்குமே என்று நினைக்க வேண்டும். ஒரு மாலையை கொண்டு போய் சார்த்தினால் அந்த மாலை, அந்த புஷ்பம் என்று சொன்னாலே அது பாரமில்லாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது பார்க்கிறோம், கோழிக்கொண்டை அல்லது துலுக்கம் செவந்தி என்று கனமான பூக்களை, கனமான காம்புகள் உள்ளவற்றையெல்லாம் வைத்து மிகப்பெரிய மாலைகளை கொண்டு போய் ஒரு படோடவத்திற்காக, நம்முடைய பெருமைக்காக, தம்பட்டம் அடித்து கொள்வதற்காக பெரிய மாலையை கொண்டு போய் நான் சார்த்துகிறேன் என்று சொன்னால் அம்பிகையினுடைய தோள்களிலே சார்த்துகிற பொழுது தோள் வலிக்குமே என்று நினைக்க வேண்டும். அதுதான் அன்பு, அதுதான் பக்தி. ஒரு நிவேதனம் பண்ணினால் நாம் எப்படி சரியான அளவோடு சூடோடு இருக்கிறதோ அப்படியாக அந்த நிவேதனத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும். மிகவும் ஆறிப்போயும் வைக்கக்கூடாது, மிகவும் சூடாகவும் வைக்கக்கூடாது. ஒரு புஷ்பம் பாரம் இல்லாமல் இருக்க வேண்டும், நிவேதனம் மிகுந்த சூடு இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு ஆடை இருக்கிறதே, அது வெயில் காலமானால் பருத்தியாக இருக்க வேண்டும், மழை காலமானால் கனமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் பராசக்தி இடத்திலே இடையறாத அன்பு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேறும். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்ப அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதன் மூவருக்கும் அன்னே உலகிற்கு அபிராமி என்னும் மருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்மா, நான் உன்னை மறக்காமல் இடையறாத அன்பு செலுத்த வேண்டும். அத்தகைய அன்பை நான் செலுத்தக்கூடிய பேறு பெற்றவன் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் நினைப்பதெல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி தர பராசக்தி காத்து கொண்டிருக்கிறாள் என்பதனாலே இந்த பாடலை தினசரியாக வீட்டிலே காலையும் மாலையும் விளக்கேற்றி வைத்து நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே வருவோம். நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணா என்று பாரதி பிரார்த்தனை செய்வானே, அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு அம்பிகையே எந்நாளும் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ ஜெகதீஷ் சதுர்வேதி பற்றி பேசும்போது அவர் வந்து இன்வென்டர், நிறைய மெடிக்கல் டிவைஸ்க்கு வந்து இன்வென்டர் சொல்லியிருக்கோம். அவர் இது மட்டும் இல்லாமல் 16 மெடிக்கல் டிவைசஸ்க்கு வந்து கோ இன்வென்டராகவும் இருந்திருக்காரு. அதாவது இன்னொருத்தரோட சேர்ந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர் நோஸ் த்ரோட் மல்டி ஸ்கோப் ரெக்கார்டர், EMR அப்படின்ட்டு. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இயர் நோஸ் த்ரோட்டோட வீடியோ எண்டோஸ்கோப்பி எடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ மினி கேமரா வந்து நம்ம இயர் நோஸ், ஆமாம், அந்த எண்டோஸ்கோப்பி வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஓகே, நிறைய இன்வென்டர்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே இருந்திருக்காங்க, நமக்கு தான் தெரியல. நம்ம நிறைய கூகுள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையிலேருந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? இது கனவு மெய்ப்பட.
கனெக்ட் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரீசெண்டாக நான் இப்போ ஒரு காலேஜில் போய் மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்கும் பொழுது அந்த காலேஜில் அந்த மோட்டிவேஷன் டாக் செஷன் முடிஞ்ச உடனே ஒரு 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ரொம்ப தயங்கி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, மேடம், சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கும் எல்லாரையும் போல் இங்கிலீஷில் பேசணும்னு ரொம்ப ஆசை. ஸ்கூல்லையே அதுக்கான பல முயற்சிகள் நாங்கள் எடுத்திருந்தோம். ஆனால் அப்போ எங்களால் சரியாக இங்கிலீஷ் பேச முடியலை. சரி, காலேஜ் வந்த அப்புறமாவது நாம் இங்கிலீஷில் பேச பழகுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நாங்கள் பேசி பழகும் பொழுது எங்களுக்கு சுற்றி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்டைலை பார்த்து எங்களை கேலி பண்ணுறாங்க. பேசி பழகினாதான் இங்கிலீஷ் வரும்னு எங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்க தொடர்ந்து கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கேலி பேச்சை மீறி எங்களால் இங்கிலீஷில் பேசி பழக முடியல. இந்த இங்கிலீஷில் பேசுகிற விஷயம் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே அது ரொம்ப பெரிய பயமுறுத்துகிற விஷயமா இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ள இந்த அவமான உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தலை தூக்கி நிற்குது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த 20-30 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட பொழுது அவங்களுக்கு நான் தாமஸ் ஆல்வா எடிசனின் கதையை தான் வாழ்க்கை பாடமாக சொன்னேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தாமஸ் ஆல்வா எடிசனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளும் சரி, அவர் ஒவ்வொரு நிமிஷம் அந்த சொன்ன அந்த வார்த்தைகளும் சரி, நம்ம எல்லாருக்குமே டெய்லியே வாழ்க்கைக்கான பல பாடங்களை நாம் அதிலிருந்து கற்றுக்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலில் சேர்ந்ததுமே அவரை பார்த்து உடனேயே ஆஹா வந்துட்டாரு அறிவியல் மேதை அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடினாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பள்ளியில் படித்ததே ஜஸ்ட்டு 3 மந்த்ஸாம். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே அவருடைய இந்த ஸ்கூலிங், அதாவது இந்த ஸ்கூல் படிப்பு என்பதை அவர் படித்ததே ஜஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கும் பொழுது அவரோட டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்களாம், உனக்கு சுத்தமாக படிப்பே ஏறலை, நாங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் உன்னை அறிவாளியாக ஆக்கவே முடியல, நாங்கள் சொல்கிறத எதையுமே நீ கிரகிச்சிக்கிறதே இல்லை அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து சொன்னது மட்டும் அல்லாமல் எடிசனோட அம்மாவான நான்சி எடிசனையும் கூப்பிட்டு, உங்கள் பையன் ரொம்ப வடிகட்டின முட்டாளாக இருக்கான், எங்களால் இவனுக்கு பாடம் சொல்லித்தரவே முடியாதுன்னு சொல்லி எடிசனை ஸ்கூலை விட்டே அனுப்பிச்சிட்டாங்களாம். நான்சி எடிசனுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய மகன் மீது, அவனுடைய திறமையின் மீது, ஆற்றல்களின் மீது அபரிமிதமான நம்பிக்கை இருந்ததாம். எப்படியும் தன் மகனை ஒரு மிக சிறந்த அறிவாளியாக மாற்றிடணும் அப்படின்னே நான்சி எடிசன் என்ன பண்ணாங்க, தன்னுடைய குடும்பம் என்பது வறுமையில் வாடி இருந்தாலும் தன் மகனுக்காக ஏகப்பட்ட புக்ஸ்களை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதில் முக்கியமாக தி டிக்ஷனரி ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை ரொம்ப அருமையாக தன் மகனுக்காக வாங்கி கொடுத்தாங்களாம் நான்சி எடிசன். எடிசனும் தான் ஸ்கூலுக்கு போகலையே அப்படின்ற அந்த ஒரு வேதனையை மனசில் வச்சுக்காம நிறைய புக்ஸுகளாக படிச்சுக்கிட்டே இருப்பாராம். லைப்ரரியில் போய் எப்போ பாரு புக்ஸுகளை படிச்சுக்கிட்டே இருப்பார். கரெக்டாக தன்னுடைய 10வது வயதை அவர் எட்டும் பொழுது அவர் படித்து முடித்த புத்தகங்கள் என்பதே எக்கச்சக்கமாக இருந்ததாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு தொடங்கி ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸில் நிறைய புக்ஸுகளை படித்து முடித்து ஒரு புத்தக புழுவாகவே மாறி இருந்தார் எடிசன். அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டோட பேஸ்மெண்ட்லேயே ஒரு கெமிஸ்ட்ரி லேபையும் செட் பண்ணிட்டாராம் எடிசன். வாழ்க்கையின் வறுமையினால் அவர் என்ன பண்ணார், ட்ரெயினில் ஏறி அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்களுக்கெல்லாம் பழங்கள் கொடுப்பது, நிறைய ஸ்நாக்ஸ்களை கொடுப்பது, அப்புறம் நியூஸ் பேப்பர் விற்பது அப்படிங்கிற மாதிரி வறுமையை துரத்துவதற்கான அத்தனை விஷயங்களையும் செஞ்சார். 10,000 தடவை அந்த லைட் பல்பை எரிய வைப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்தும் அந்த பல்பு 10,000 தடவும் எரியாமல் போன பொழுது அவர் அதை எப்படி பாசிட்டிவாக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 தடவையும் நான் தோற்கவில்லை, லைட் பல்ப் எரியாமல் போவதற்கான 10,000 வழிமுறைகளை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். நம்மால் ஸ்கூல் பக்கமே போக முடியல, ஸ்கூலில் நம்மளை அறிவில்லாதவன், ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி
பட்டம் கொடுத்து நம்மளை ஸ்கூலை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கூலிங் என்பதே நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழலை அப்படின்னு நினச்சி எடிசன் உட்கார்ந்தா இருந்தார் அப்படின்னா அவரால் இன்னைக்கு ஒரு அறிவியல் மேதையாக நிச்சயமாக உருவாகி இருந்திருக்க முடியாது. நாமும் வாழ்க்கையில் நம்மை பார்த்து என்னென்னைக்கோ எத்தனையோ பேர் நெகட்டிவ் லேபிளிங், உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நீ இதுக்கெல்லாம் லாயக்கில்லை, உனக்கு இதெல்லாம் வரவே வராது போன்ற வாக்கியங்களை சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரியான வாக்கியங்களை கேட்காதவர்கள் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல தான் வெற்றியாளர்கள் தோல்வியாளர்களிலிருந்து வித்தியாசப்படுறாங்க. வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தன் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக அவங்க இருப்பதனாலேயே நம்மை பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி உனக்கு இது செய்ய வராது, உன்னால் இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த வார்த்தைகளை உண்மை என நம்பி உள்வாங்கிக் கொள்ளாமல் தங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பதாலேயே அவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களுடைய இலக்கை மட்டுமே குறிவைத்து கொண்டு தங்களது செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே தோல்வியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது, உங்களுக்கு இதெல்லாம் வராது, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்களை சொல்லும் பொழுது தோல்வியாளர்கள் அனைவருமே மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாக்கியங்களை உண்மை என நம்பி உள்வாங்கிக் கொண்டு அந்த வார்த்தைகளையே தங்களது உள்ளத்திற்குள் அதுவே ஒலிக்கும்படி இவர்கள் செய்து விடுவார்கள். ஸோ நாமளும் என்ன செய்யணும், நம்மை பார்த்து உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்பவர்களின் வார்த்தைகளை பொய்யாக்க வேண்டும் என்றால் நம்மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் மாறணும். தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, ட்ரை ஜஸ்ட் ஒன் மோர் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம்தான். திரும்ப திரும்ப பல முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகளின் பலனாக நமக்கு வெற்றிகள் கிடைக்காம தோல்வி கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் மனதளவில் துவண்டு போகாமல் இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை நம்மளோட மனசில் நிச்சயமாக நாம் நிறுத்திக்கணும். ட்ரை ஜஸ்ட் ஒன் மோர் டைம் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் பொழுது மட்டுமே தான் நாம் என்ன செய்வோம், இன்னொரு தரம் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, இன்னொரு தரம் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமேன்னு அந்த விடாமுயற்சியை நம்மோட துணைக்கு நாம் அழைப்போம். அந்த விடாமுயற்சி என்பது நம்மோட என்றைக்குமே துணையாக நின்றுது அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு டெஃபினட்டாக வெற்றி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடத்தையும் தான் தாமஸ் ஆல்வா எடிசனின் வாழ்க்கையும் சரி அவரது வார்த்தைகளும் சரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வேறு ஒரு வாழ்க்கை பாடத்தோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராம், நம்ம சதுர்வேதி இருக்கார்ல, அவர் எண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். பட் அவர் லிவருக்கும் ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு, அது பேர் பயோஸ்கோப். இது ஆக்சுவலி லிவருக்கான பயாப்சி டிவைஸ். ஸோ பயாப்சி வந்து நம்ம லிவரில் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ரொம்ப சீப்பரான டிவைஸும் கூட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்சினோ அப்படின்ற மெடிக்கல் டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலி நோஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான். ஸோ நம்ம மூக்கை சுத்தம் பண்ணுறதுக்கான கருவிலாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசீஸ் அண்ட் அதோட ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சிவராமன் வந்திருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது நலமறிய ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நம்ம குழந்தை பருவத்தில் சின்ன பிள்ளைங்களில் வந்து உணவில் சில அலட்சியங்களை வந்து வச்சிட்டு இருக்கும்போது அது வருங்காலத்தில் பெரிய வியாதிகளை கொண்டு வர்றதை இன்றைக்கி நிறைய கேள்விப்படுறோம். சக்கரை வியாதி கூடுறதை பார்க்கும்போது, இளவயதில் வர மாரடைப்பை பார்க்கும் பொழுது, திடீர் புற்றுநோய்கள் வர்றதை கேட்கும்போதெல்லாம் குழந்தை பருவத்தில் அக்கறையின்மை தான் முதல் காரணமாக இன்றைக்கி பேசப்படுது. அதனால் முன்னாடிலாம் நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, குழந்தையாக இருக்கும்போது அடிக்கடி சளி பிடிக்கக்கூடாது, நல்ல ஆரோக்கியமாக குண்டாக இருக்கணும். நல்ல குண்டாக இருக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியத்தின் அடையாளமாகவே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். குழந்தைனாலே நல்ல புசு புசுன்னு போஷாக்காக இருக்கணும்னு சொல்லி பல விளம்பரங்கள் வர்றதை கூட நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த குழந்தை பருவத்தில் ரொம்ப குண்டாக இருக்கிறது, குழந்தையிலேயே வந்து நல்ல ஊட்ட உணவுகள் நிறைய அதிகபட்சம் எடுக்க வைக்கிறது வருங்காலத்தில் பல பிரச்சனைகள் வர்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து
உடல் எடையை சரியாக வைத்திருப்பதுங்கிறது இள வயதில் எடுத்துக்கிற ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லை. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே 5 வயதுனா அந்த 5 வயதுக்குரிய எடை தான் இருக்கணும். குழந்தை தானே, கொஞ்சம் குண்டாக இருந்தால் வளர வளர வந்து அது சரியாயிக்குவான், சின்ன பிள்ளைனா அப்படி தான் இருக்கும், அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம என்னத்தை போய் கட்டுப்படுத்துறது, இது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். குழந்தை பருவத்தில் சரியான உயரத்துக்கு ஏற்ற வயதுக்கு ஏற்ற உடல் எடைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். குறிப்பாக பெண் குழந்தைகள் குழந்தை பருவத்தில் வெயிட்டு கூட இருக்கும்போது வெகு சீக்கிரமாகவே மாதவிடாய் துவங்கிறது இன்றைக்கி அதிகரிச்சுட்டே வருது. இந்திய பெண்கள் வந்து ஒரு காலத்தில் 14-15 வயதில் பூ பெய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் 13 வயதில் தான் சராசரியாக மாதவிடாய் துவக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கு 11 வயதுலேயும் 12 வயதுலேயும் மாதவிடாய் துவக்கம் வர்றது பெருவாரியாக அதிகரிச்சிட்ருக்கு. அதுவும் ரொம்ப குண்டாக இருக்கிற குழந்தைகள், ரொம்ப வசதி படைத்த குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருந்து உடல் எடை வந்து சிறு வயதிலேயே 3 வயது 4 வயதிலேயே அதிக உடல் எடையோடு இருக்கிற குழந்தைங்க 9 வயதில் 10 வயதில் மாதவிடாய் துவக்கம் அடைகிறத வந்து இன்றைக்கு வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இள வயதில் மாதவிடாய் துவங்கிறதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா அவர்களுக்கு வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள்ங்கிற பிரச்சனை. அதுவும் அந்த மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கும்போது குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வருங்காலத்தில் மார்பு புற்றும் அதிகமாக வருது. அவர்கள் வந்து 30 வயதை அடையும் போதே மார்பு புற்று வருவதற்கான வாய்ப்புகள் மற்ற ஒல்லியாக இருந்த குழந்தைகளை காட்டிலும் இந்த குண்டு குழந்தைகளுக்கு மிக அதிகம் அப்படின்னு சொல்லி சில புள்ளி விவரங்கள் சொல்லிட்டு வராங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு குழந்தை சரியான எடையில் இருக்கா, கொஞ்சம் கூடிச்சுன்னா எதனால் கூடிச்சு, அவங்க அம்மா கொஞ்சம் குண்டு, அவங்க பாட்டி கொஞ்சம் குண்டு, அதனால் சின்ன வயசில் குண்டாக இருக்கா, அதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லாமல் அந்த குண்டாக இருக்கிறதுக்கு அவர்களுடைய உணவு தேர்வு அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய தயிர் சாதம் சாப்பிடுவாங்க, நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஜங்க்கு சிப்ஸு சாப்பிட்றது, குர்குரே சாப்பிட்றது, இது மாதிரி உணவுகளில் வந்து நிறைய நொறுக்கு உணவுகளை நிறைய எடுக்கிறது தான் பழக்கம் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல நம்ம வந்து நிறுத்தணும். ரொம்ப தேவையற்ற குப்பை உணவுகளை வந்து அந்த குழந்தைகள் எடுக்காமல் பார்த்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 18-20 வயதில் வந்து மாதவிடாய் சீர் இல்லாமல் இருக்குது, உடல் எடை குறைய மாட்டேங்குது, உடல் எடை குண்டாயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, தனக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, முதல் விஷயம் என்னென்னா அவர்களுடைய மாதவிடாய் சரியாக 28 நாளைக்கு ஒருக்க வராமல் நினைத்த போது வர்ற மாதிரி, சில நாட்கள் 60 நாளைக்கு ஒருக்க வரும், சில நாட்கள் 4 மாதங்கள் வராது, மாத்திரை கொடுத்து வித்ட்ரா பண்ணால் தான் பீரியட் வர்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். சில நேரங்களில் பீரியட் வந்ததுன்னா நிற்காமல் 40 நாள் 50 நாள்னு தொடர்ந்து இரத்தப்போக்கு இருந்துக்கிறது. இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்ப மருத்துவரையோ மகளிர் மருத்துவரையோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அதில் ஓவரீஸில் வந்து நிறைய மல்டிபிள் ஃபாலிக்கல்ஸ் இருந்து நீர் கோர்த்து இருக்கிறத தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பெருவாரியாக இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறத எப்போ தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, திருமணமாகி குழந்தை பேர் தள்ளிக்கிட்டே போகுது, 3 வருடம் 4 வருடமாக வரல அப்படிங்கும்போது மருத்துவரை அணுகி பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து இந்த தாமதமாகும் கருத்தரிப்புக்கு இந்த ஒரு சினைப்பை நீர்க்கட்டிகள் ஒரு காரணம் அப்படிங்கிறத தெரிய வராங்க. இல்லைன்னா திருமணத்துக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பீரியட் வந்து தள்ளி தள்ளி போகுது, ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களாக வரல அப்படிங்கும்போதும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது சினைப்பை நீர்க்கட்டி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நீர்க்கட்டிகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக படுறதுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய உணவில் வந்து அதிக இனிப்பு எடுத்துக்கொள்கிறதும், பால் பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறதும், எண்ணெய் பலகாரங்கள் நிறைய எடுத்துக்கொள்கிறதும் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இன்றைக்கி பார்க்கப்படுது. அது வந்து குழந்தை பருவத்தில் இருந்தே அந்த அக்கறையை வேணும். பால் உணவு வந்து அவசியமாக இல்லையாங்கிறது பெரிய விவாதம் ஆகிட்டு வருது. ஒரு காலத்தில் பால் நிறைய சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, அதில் நிறைய புரதம் இருக்குது, அதில் டிஹெச்ஏ இருக்குது, அதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தப்பட்டுச்சு. ஆனால் இன்றைய சமீபத்திய அறிவியல் வந்து தாய்ப்பால் மிக அவசியமான ஒரு விஷயம், தாய்ப்பாலுக்கு அப்புறம் பிற பிராணிகளில் இருந்து பாலை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது
ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறதே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தாய்ப்பாலை ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் பாலில் இருக்கக்கூடிய புரதங்களை ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் குறிப்பிட்ட வயது 4-5 வயது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்ப்பாலை ஜீரணிக்கக்கூடிய என்சைம் அந்த ஜீரணிக்கக்கூடிய பொருளையும் சேர்த்தே பாலில் கலந்து அந்த குழந்தைக்கு வந்து தாய் கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து மாட்டுப்பாலில் வந்து அந்த மாதிரி ஜீரணிக்க பொருள் சேர்ந்து வர்றதில்லை. அதனால் பால் வந்து ஒரு ஜீரணத்துக்கு ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இன்றைய அறிவியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் யார் நிறைய குழந்தை பருவத்தில் பால் உணவு எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டி வர்றதையும் சர்க்கரை நோய் வர்றதையும் வருங்காலத்தில் அவர்கள் வந்து இந்த அத்திரோமான்னு சொல்லக்கூடிய இதயத்தினுடைய நாடிகளில் இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படிகிற தன்மையும் பால் அதிகம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வருதுங்கிறத வந்து இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. அதனால் வந்து குழந்தை கொஞ்சம் குண்டாக இருக்கிறா பாலை தவிர்த்துருங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பாலில் ஏதாவது புரதம் கலந்து கொடுக்கறது, பாலில் ஏதாவது விளம்பரப்படுத்தக்கூடிய பல்வேறு ஊட்ட உணவுகளை வாங்கி விலை கூட கூடிய உணவு அது சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லதுன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நிறுத்திடலாம். பால் உணவுகளை தவிர்த்தால்தான் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வர்றதை கொஞ்சம் நம்ம தவிர்க்க முடியும். சரி, வந்துருச்சு, எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரின்னு எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, பீரியட் சரியாக வரமாட்டேங்குது, குண்டாக இருக்கிறேன், என்ன நான் செய்யணும், எப்படி நான் இதிலேருந்து விடுபடுறது? ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரையை சாப்பிட்டு அதை வித்ட்ரா பண்ணும்போது தான் எனக்கு பீரியட் வருது, இது எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வரும்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திருமணம் ஆன பின் குழந்தை பேர் தாமதமாகக்கூடிய பெண்களில் வந்து 30% மேலே இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி பிரச்சனையில் இருக்கிறவங்க தான். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து வாழ்வியல் மாற்றங்களும் உணவு மாற்றமும் தான். எந்த பாலிசிஸ்டிக் ஓவரியையும் உணவு மாற்றமும் வாழ்வியல் மாற்றமும் இல்லாமல் எந்த துறையினராலும் முழுமையாக மாற்ற முடியாது. அது சித்த மருத்துவமோ நவீன மருத்துவமோ அறுவை சிகிச்சையோ எதுலேயும் போய் இந்த சிஸ்டம் வந்து நான் என்னுடைய வாழ்வியல் முறையும் உணவையும் மாற்றிக்க மாட்டேன், ஏதாவது மாத்திரை கொடுத்து எனக்கு சரி பண்ணுங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நம்ம உணவில் நல்ல கட்டுப்பாடு வேணும். உணவில் என்ன கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி வெள்ளை சர்க்கரையை எடுக்கக்கூடாது. இனிப்பு உணவுகளை முழுமையாக தவிர்க்கணும். வெள்ளை சீனியில் செஞ்ச காபி டீயில் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை குலோப் ஜாமுனோட ஜீராவாக இருந்தாலும் சரி, ஒயிட் சுகர் வந்து நிச்சயமாக தடை செய்யப்பட வேண்டிய பொருள். இன்னும் சொல்லப்போனால் இனிப்பான உணவுகளையே கொஞ்சம் அதிகம் எடுக்கக்கூடாது. வேறு வெல்லத்தில் தேனில் செஞ்ச உணவுகள் கூட வேண்டாம். ரொம்ப முக்கியமாக உணவியல் வல்லுநர்கள் என்ன இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, லோ கிளைசிமிக் ஃபுட்ஸு தான் பிசிஓடிக்கு மிக முக்கியமான காரணம் வேணும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸுக்கு வந்து லோ கிளைசிமிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரையை இரத்தத்தில் மெதுவாக தள்ளக்கூடிய உணவுகள் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன உணவு நம்மக்கிட்ட இருக்குது? எல்லா சிறுதானியங்களும் பெரும்பாலும் லோ கிளைசிமிக் தன்மை தான். அது மேலே இருக்கிற தோடு நீக்காமல் நல்லா பட்டை போட்டு பாலிஷ் பண்ணுற மாதிரி அரிசியை பண்ணுற மாதிரி தினை அரிசியையும் வரகரிசியும் இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது தப்பு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் பழுப்பு ஏறிய உமியோடு இருக்கக்கூடிய வரகரிசியோ தினை அரிசியோ உப்புமாவாக சாப்பிடலாம், பொங்கலாக வச்சு சாப்பிடலாம், கலவை சாதமாக புளியோதரையா இல்லைன்னா வந்து சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இந்த அரிசியை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடனே எல்லா அரிசியையும் நல்லா பாலிஷ் போட்டு அதை கஞ்சி ஆக்கி இல்லை இட்லி மாவாக்கி அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் பயன் இருக்கும். ஆனால் பாலிசிஸ்டிக் ஓவரி இதை வந்து குறைக்கணும், சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற 2 பேரும் மாவாக்கி சாப்பிட்றத விட முழு தானியமாக ஒரு அரிசியாகவே, நார்மலாக அரிசிக்கு நம்ம 2.5 பங்கு தண்ணி ஊற்றி சோறு வடித்து சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தென்னகரிசி வரகரிசி சாம அரிசியை பட்டை தீட்டாத அந்த அரிசியில் 1க்கு 2.5 பங்கு தண்ணீர் விட்டு சாப்பிடும்போது அது முழுமையான ஒரு லோ கிளைசிமிக் தன்மையும் கொடுக்கும். இந்த சிறுதானியங்களோட மிகப்பெரிய பயன் என்னென்னா, அது வெறும் லோ கிளைசிமிக் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய அதுக்கு நிறமி சத்து தரக்கூடிய பொருட்கள், புரத பொருட்கள், அதில் இருக்கிற நார் சத்து, அப்புறம் சின்ன சின்ன கனிம சத்துக்கள் எல்லாம் வேறு சில வகையிலையும் உடலுக்கு நல்லது பயக்கும். ஸோ அந்த உணவுகளை நம்ம அன்றாடம் எடுத்துக்கொள்ளணும். கீரைச்சோறு, சாதாரணமாக சோறில் கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சு, கடைஞ்ச கீரையை பிசைஞ்சு இல்லை பொரித்த கூட்டாக செஞ்ச கீரையை சோற்றோட தினையரிசி சோறாக இருந்தாலும் சரி, நல்ல கைக்குத்தல் புழுங்கலரிசி சோறாக இருந்தாலும் கீரைச்சோறாக சாப்பிட்டோன்னா அது லோ கிளைசிமிக்காக தான் இருக்கும். பட்டை தீட்டாத எல்லா தானியங்களையுமே தானியத்துக்கு பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவு பட்டியல்னு எடுத்தோன்னா
60-70% காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் தான் இருக்கணும். மதிய ஒருவேளை மட்டும்தான் இந்த அரிசி சார்ந்த உணவு, சிறுதானியமாக இருந்தால் கூட மதிய வேளை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு காலையில் முழுமையாக பழங்களும், இரவில் முழுமையாக காய்கறிகளும், நைட்டில் வந்து வெறும் காய்கறி, நல்லா வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், இல்லை நல்ல சுரக்காய் கூட்டு அது மாதிரி செஞ்சுட்டு வேறு தொட்டுக்கிறதுக்கோ இல்லை வந்து சேர்த்து சாப்பிடுவதற்கு சப்பாத்தியோ இட்லியோ எடுக்காமல் செஞ்சோம் அப்படின்னா உடல் எடை நல்லா குறையும். எடை குறையிறதோடு அந்த ஹை கிளைசிமிக் தன்மை இல்லாததுனால இன்சுலின் அதிக அளவில் தேவைப்படக்கூடிய இன்சுலின் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இந்த நீர்க்கட்டிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடும் சரியான உடற்பயிற்சி, நல்லா வேர்த்து விறுவிறுக்கிற மாதிரி ஜிம்மில் போய் செஞ்சாலும் சரி, நடைப்பயிற்சி செய்தாலும், ஓட்டப்பயிற்சி செய்தாலும், நீச்சல் பயிற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு பயிற்சியை கண்டிப்பாக செஞ்சுக்கணும். கூடுதலாக நல்ல ஒரு 15 நிமிடம் சூரிய நமஸ்கார், பிராணாயாம பயிற்சி, ஆசனங்கள், இந்த 3ஐயும் சேர்த்து செய்யும் பொழுது தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி முழுமையாக போகும். இந்த நீர்க்கட்டிகள் போன உடனே மாதவிடாய் சுழற்சி சீராக வர ஆரம்பிச்சிடும். கூடுதலாக தேவைப்பட்டால் சில மருந்துகளை, சித்த மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா படு வேகமாக இது வந்து சரியாகி இயல்பான நிலைமைக்கு மாறிடும். எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு மாத்திரை தாங்க, அந்த மாத்திரை சாப்பிட்டோடனே என்னுடைய மாதவிடாய் பக்காவாக சீராயிடணும்னு எந்த துறையில் போய் கேட்டாலும் அதனால் முழுசாக சரி ஆகாது. அதனால் தெளிவான உணவு பழக்க வழக்கம், உடல் பயிற்சி, அதோட சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்வது மட்டும்தான் இந்த சினைப்பை நீர்க்கட்டியிலிருந்து முழுமையாக வெளியேற உதவியாக இருக்கும். ரொம்ப முக்கியம் என்னென்னா, வந்ததுக்கப்புறம் இந்த பயிற்சியெலாம் பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டில் 12 வயசு 11 வயசில் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா ஆரம்பத்திலேயே உணவு கட்டுப்பாடும் உடல் பயிற்சியும் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வருங்காலத்தில் இந்த பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் கருத்தரிப்பு தாமதம் குறித்த கவலைகளும் அந்த குழந்தைகளுக்கு பின்னாளில் இருக்காது. சாந்தினி, ஜெகதீஷ் சதுர்வேதி பார்த்தீங்கன்னா நாக்சினோ அப்படின்னு ஒரு கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்து அவருக்கு 43 lakhs மதிப்புள்ள BIG Round 4, அதாவது பயோடெக் இக்னிஷன் கிராண்ட் Round 4 அப்படின்ற ஒரு சலுகையை வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாராசேஃப் அப்படின்னு ஒரு கருவியும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்காகவும் நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்களாம் அவருக்கு. ஓகே, நமக்காக ஒருத்தனும் ஒண்ணுமே தர மாட்டாரா? ஆமா, அவருக்கு அப்புறமா ஒரு 1000 ரூபாய் தாங்க. கண்டிப்பா தரேன். சரி, ஓகே. தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்தலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பத்திரிகை என்றால் 12ஆம் தேதி 8வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மாத பிரதோஷம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரதோஷ நாளில் சிவன் வழிபாடு பெருமளை யோகத்தையும் அனுகூலத்தையும் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதனால் சிவ தரிசனம் பெரும் யோகத்தையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜெயத்தின் அளவு பெரிய அளவுக்கு அனுகூலமாக காணப்படுகிறது. எந்தவித செயலையும் தள்ளி கொண்டு போடாமல் உடனடியாக செய்து முடித்தீர்கள் என்றால் பெரும் சக்சஸ் ஏற்படுவதற்குண்டான சாத்வீகங்கள், அதனுடைய அறுவடை எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதுடன் உத்தியோகத்தில் சலனங்கள் வேண்டாம். எல்லாவற்றையும் வாங்கி வைத்துவிட்டு அதை போய் பார்க்காமல் விடுவது தவறு என்பதையும், உங்கள் சோம்பேறித்தனத்தால் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் அப்படியே ஆறப்போட்டு விடுவது தேவையா என்பதையும் யோசித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள், உத்தியோக மேன்மை, உத்தியோக சஞ்சலங்கள், உத்தியோக மாற்றங்கள், உங்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படுவது, எதிர்காலத்திற்கு உண்டான பல திட்டங்கள் தீட்டுவது, குடும்ப சூழ்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிரிந்த தம்பதியினர் ஒன்றாவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை பேசி தீர்த்து கொள்வதெல்லாம் வருவதை தவறு விடுவது உங்களுடைய பிராபலத்தை பொறுத்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் மாலையிலிருந்து ஆரம்பிக்கின்றது. எனவே சஞ்சலங்கள் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், எந்தவித பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
தவற கொள்ளாதீர்கள். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் லகரி போன்ற வஸ்துக்களை பயன்படுத்துவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்காத நல்ல செய்தி, உத்தியோகமேன்மை, கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், கடன் அமைப்புகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அனுபவம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அந்த அனுபவத்தை வீணாக்கி கொண்டு திருப்பி மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். யாரிடத்திலும் பாராமுகம் கொள்வதோ கோபம் கொள்வதோ சிக்கலை வரவழைத்துவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி வைத்து பிறர் மத்தியில் அவர்களை தரக்குறைவாக பேசுவதெல்லாம் பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம் என்று. அதே சமயம் சுபவிரய பிராப்தம், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்குண்டான யோகம், கடல் கடந்த நல்ல செய்திகள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக ஆதாயங்கள், புதிய பயணங்களுக்கு உண்டான திட்டமிடுதல் பெரும் யோகத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். ஏற்கனவே கண்களில் உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது கவனம். கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் நரம்பு உபத்திரம் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய நாள், அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளில் வங்கி அட்டைகளில் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வதே நன்மை தரும். யாருக்கும் ஜவாப் கொடுக்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். எந்த கடன் கொடுத்தாலும் அது திருப்பி வராது என்று நினைத்தீர்கள் என்றால் ஒரு பிரச்சனையும் வராது. அவர்கள் எவ்வளோ உருக்கமாக பேசினாலும் உங்கள் குடும்ப சூழ்நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள். பணத்தை கொடுத்து பகை வாங்கி கொள்ளாதீர்கள். நேரம் அந்தளவுக்கு மோசமாக இருப்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்களாகவே பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் போய் பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது நன்மை தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோக பிராப்தம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியெல்லாம் காணப்படுகிறது. அதே சமயம் விரயங்களில் கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவதற்கு முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும். அது எந்த பொருளாக இருந்தாலும் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு நிச்சயமாக அதற்குண்டான அமைப்பில் ஏற்றம் பெறும். நல்ல செய்தி, நல்ல விஷயம், உத்தியோகத்தில் மேன்மை, மேல் மக்கள் மூலியமாக ஆதாயங்கள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், புது செய்திகள், வண்டி வாகன மாற்றங்கள், எதிர்பார்க்காத உறவினர் சந்திப்பு, நண்பர்கள் சந்திப்பு எல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு காணப்பட்டிருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் பெரும் யோகம், அரசு துறை, அரசியல் உள்ளவர்களுக்கு பெரும் பாராட்டு, படைப்பாளிகளுக்கு படைப்புகள் அனுகூலங்கள், படைப்புகள் பலரால் பாராட்டப்படுவது, கௌரவம் படிப்பது, ஏற்றம் கிடைப்பது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சலசலப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஏற்றத்தின் அளவு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்று தருகிறது. எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவதனால் அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நட்பாலும் உறவினராலும் ஏற்றம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் தந்தையர் உடல்நிலையுடன் சிறிது கவனம். அவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. ஜவாப் ஜாமீன் வேண்டாம். தேவையில்லாதவர்களை, சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது சிக்கலாகிவிடும். அதே சமயம் அவசியமில்லாத இரவு நேர பயணங்களில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மாலை 5:20 முதல் சந்திராஷ்டம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தேவையில்லாத விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அதே சமயம் 7.5 சனியின் ஆதிக்கத்தில் உள்ளதனால் அவசியமில்லாத இரவு நேர பயணத்தில் அவசரகதியில் செல்வதோ, துக்க பயணங்களுக்கு பெருமளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொறுமையாக இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருங்கள். கண்டிப்பாக பாதத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபார அமைப்பெல்லாம் சந்தோஷத்தையும்
படைப்பாளர்களுக்கு ஏற்றமும் மேன்மேலும் பல விதத்தில் பதிவு உயர்வுகளெல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் சிறு சலசலப்பு, சிறு சஞ்சலம், பெருமளவு சிக்கல்களை ஏற்படுத்தி விடலாம். குடும்பத்தில் நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், யாருடைய ஆலோசனை வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களோட ஆலோசனையும் கூடாது. நான் உண்டு, தன் வேலை உண்டு என்று குடும்ப விஷயத்தில் சுருக்கி கொள்ள மகர ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் காணப்படவில்லை. இல்லை என்றால் சிக்கல்தான். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத ஜெயம், அனுகூலங்கள், அரசியல் யோகங்கள், தனிப்பட்ட முறையில் பெரும் வெற்றிகள், படைப்பாளிகளுக்கு யோகங்கள், உத்தியோகத்தில் மேன்மைகள், உத்தியோகத்தில் இடமாற்றம், பதிவு உயர்வு, வியாபாரத்தில் அபிவிருத்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிரிகள் பலம் முழுவதுமாக முறியடிக்கப்படுவதும், எதிரிகள் நீங்களும் நட்பு பாராட்டுவதும், அதே சமயம் யாரையும் பழிவாங்கலாம், சட்டவிரோத காரியங்களில் எடுக்கலாம் என்று ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த சந்தோஷங்களெல்லாம் கெடுத்துவிட்டு சட்ட சிக்கல்கள் நிரந்தரமாக ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். யோகம் அனுகூலம். பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த சுபகாரியத்திற்கு உண்டான முயற்சிகள் கும்பராசிக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக கடைசியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். அடிவயிற்றில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நலம். ஏற்றம், அனுகூலம், யோகம், தொலைதூர செய்திகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள், உங்களுடன் மேல் அதிகாரிகள், முதலாளிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். அவர்கள் சொல்வதை ஆமோதித்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நாம் ஆலோசனை கூறினால் தேவையில்லாத சஞ்சலங்கள் விரைவில் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். எனவே எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருங்கள். அனுகூலங்கள் எல்லாம் சனியின் ஆதிக்கம் பிரமாதமாக இருப்பதனால் கண்டிப்பாக பெரும் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே சமயம் குரு பகை வீட்டில் இருப்பதை கவனத்தில் கொள்வது நன்மை தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லங் டிஸார்டர், லங் கொலாப்ஸ் ஆகும் இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம சதுர்வேதி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அது பேர் மெக்கானிக்கல் சிபிஏபி. இது ஆக்சுவலி வந்து 2015 நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கு. அதாவது இந்த வருஷம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த டிவைஸ். ஓ சூப்பர். அப்போ ஜெகதீஷ் சதுர்வேதி பற்றி நிறைய விஷயம் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். பட் இப்போ ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு இன்வென்டர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம் அண்ட் சாந்தினி மதிவானன் and the entire team of புத்தம் புது காலை. பாய். Thank you.